பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இந்த செய்தியை கேட்கின்ற அனைத்து உள்ளங்களின் தியானங்களும் உடைய பார்வையிலே என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக சுவாமி. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலே நான் செய்தியை பகிர்ந்து கொள்ள முடியாமல் போன சூழ்நிலைக்காக நான் வருந்துகிறேன், மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இன்று திருத்து பண்டிகை பின் ஒரு 4ஆம் ஞாயிற்றுக்குரிய செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் முயற்சிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய சித்தப்படி தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பொறையார் குருசேகரத்திலே மகிமையோடு விளங்கி கொண்டிருக்கின்ற பெத்லெகேம் ஆலய பீடத்திலிருந்து நான் கொடுக்கின்ற இறுதி செய்தியாக இருக்கலாம். காரணம், மாற்றலின் காரணமாக நான் அடுத்த செய்தியை நான் வேறு ஒரு இடத்திலிருந்து வேறு ஒரு சூழலிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எனவே இந்த செய்தியை கேட்பதன் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மகிழ்வடைகிறேன், அதில் ஒரு சந்தோஷத்தை காண்கிறேன். இந்த நாளிலே மனம் திரும்புங்கள் என்ற அந்த ஒரு கருத்தை நான் வலியுறுத்தி உங்களோடு நான் இறைச்செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ரெப்பெண்ட் அண்ட் லிவ். மனம் திரும்பி நீங்கள் வாழ்வீர்களாக. இதற்கு மையமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ பகுதி லூக்கா 15ஆம் அதிகாரம் 25 32 வசனங்கள். அதில் 3 ஓமைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்னை நாளிலே பகிர்ந்து கொள்கிறார். முதலாவது காணாமல் போன ஆடு, இரண்டாவதாக காணாமல் போன காசு, நினைவிருக்கலாம். மூன்றாவதாக காணாமல் போன இளைய மகன். இந்த 3க்கு பிறகு 4வது ஓமையையும் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. அது தி பேரபிள் ஆஃப் தி எல்டர் பிரதர், மூத்த மகனை பற்றிய ஒரு ஓமை. இந்த செய்தி அந்த மூத்த மகனை பற்றிய செய்தியாக நாம் பகிர்ந்து கொள்ளலாம். முதல் 3 ஓமைகளும் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னார் யோவாஸ்நாதன். அதை போல மனம் திரும்புகின்ற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும் என்று அந்த காசை காணாமல் போன, அந்த ஆட்டை காணாமல் போன, அந்த இளைய மகனை காணாமல் போன, இந்த 3 நிலைகளிலும் பார்க்கலாம். ஆனால் இன்றைய நாளிலே மனம் திருந்தாத மூத்த மகனை இங்கே நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஓமைகளை சொல்வதற்கான அடிப்படை காரணம் என்ன என்றால், லூக்கா 15 முதல் 2 வசனங்களிலே சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்போது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். இதான் அந்த சூழல், கான்டெக்ஸ்ட். ஆக ஆயக்காரரும் பாவிகளும், இந்த 2 பிரிவினர் ஒரு குறிப்பிட்ட குணாதிசயத்தை விளக்குகிறதாகவும், பரிசேயர் வேதபாரகர் மற்றொரு குணாதிசயத்தை விளக்குவதாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் இறுதியிலே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வேன். எனவே இந்த முறுமுறுக்கின்ற அந்த முறுமுறுத்த சூழலை கண்டவராக இந்த ஓமைகளை சொல்கிறார். The murmuring breeds these parables. The murmuring. அன்று நாளிலே எகிப்திலிருந்து அந்த மக்களை மோசஸ் அழைத்து வந்த பொழுது முறுமுறுத்தார்கள், ஆனால் அதனால் இறந்து போனார்கள். மறக்க வேண்டாம்.
தலைவனுக்கு எதிராக முறுமுறுத்ததனால் ஏற்பட்ட விளைவு அநேகர் மடிந்து போனார்கள் வருகின்ற வழியிலேயே. அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைய நாளிலே மனம் திருந்தாத மூத்த சகோதரனை பற்றி நான் தியானிக்கின்ற வேளையில மனம் திரும்பாமல் போறதற்கான காரணம் என்ன? ஏன் ஒரு மனிதன் மனம் திரும்பாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? அது இயற்கையான குணமா அல்லது அவன் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டானா என்று நாம் யோசிக்கின்ற வேளையில ஒரு உதாரணம் நினைவுக்கு வருகிறது. ஒரு சாக்கடையின் பக்கத்திலே ஒரு நடைபாதை இருக்கிறது. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு பன்றிக்குட்டியும் நடந்து வருகிறது. தவறி அந்த ஆட்டுக்குட்டி அந்த சாக்கடையிலே விழுந்து உடனே அது எழுந்து அது நடைபாதைக்கு செல்லுகிறது. ஆனால் பன்றிக்குட்டி தவறி விழுந்து அந்த சாக்கடையிலேயே படுத்துக் கொள்கிறது. இந்த இரண்டு நிலைகளை பார்க்கின்ற வேளையில சிலரை என்னதான் நாம் பல அறிவுரைகளை கூறினாலும், பல அனுபவங்களுக்குள்ளாக அவர்கள் வழிநடத்தப்பட்டாலும் திருந்தவே மாட்டார்கள். அதை நினைவில் கொள்வோம். இங்கே மனம் திருந்தாத ஒரு மூத்த மகனை பற்றி நாம் சுருக்கமாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே அந்த லூக்கா 15:25 பார்ப்போமானால், அங்கே வயலில் இருந்து அந்த மூத்த மகன் வீட்டுக்கு வருகிறான். வருகின்ற போது அங்கே கீத வாத்தியங்கள், நடனங்கள், அந்த சத்தத்தை கேட்டு இது என்ன என்ற ஒரு ஊழியக்காரனை கேட்கிறான். அப்போது அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய சகோதரன் திரும்பி வந்து விட்டான், ஆகவே உம்முடைய தகப்பனார் அவன் சுகமாய் வந்து சேர்ந்தபடினால் அவருக்காக கொழுத்தை கன்றை அடிக்கிறார் என்று சொல்லி வேலைக்காரன் சொல்லுகிறான். எனவே அதை கேட்டவுடனே கோபப்படுகிறான் மூத்த மகன், மூத்த சகோதரன். கோபப்படுவதை பார்த்து தகப்பனானவன் அந்த விருந்து அளிக்கின்ற இடத்திலிருந்து வெளியே ஓடி வந்து, மகனே நீ வீட்டுக்குள் வா, மூத்த மகனே என்று அவர் வருந்தி அழைக்கிறார். ஆனால் புலம்புகிறான். அவன் என்ன புலம்புகிறான்? தகப்பனே, நான் இவ்வளவு காலமாக உம்மோடு நான் சேர்ந்து வாழ்ந்தேனே, நான் பல இடங்களிலே, நான் பல சூழ்நிலைகளை நான் உமக்காக நான் உழைத்தேனே, ஆனால் எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீர் எனக்கு கொடுக்கவில்லையே என்று அவன் பதறுகிறான். ஆனால் அப்போதுதான் சொல்லுகிறான் தகப்பன், மகனே நீ என்னோடு கூட இருக்கிறாகவே என்னுடைய எல்லாம் உன்னுடையது. அவனை பார், அவன் மரித்தான், அவன் உயிர்த்தான், காணாமல் போனான், கண்டெடுக்கப்பட்டான் என்று சொல்லி அவனோடு சந்தோஷப்பட வேண்டாமா என்று சொல்லுகிறார். இதுதான் சூழலே. இந்த சூழலிலே மனம் திரும்பாத சகோதரனை பற்றி நாம் தியானிக்கின்ற பொழுது முதலாவதாக ஐக்கியம் இல்லாதவனாக விசாரிக்கிறான் மூத்த மகன். ஒரு வீட்டில் நடக்கின்ற சூழல் என்ன என்று தெரியாமல் வயல்வெளிக்கு சென்று விடுகிறான். அங்க நடனங்கள் அல்லது பாட்டு சத்தம் எல்லாம் கேட்பதை தெரியாதவனை போல அவன் விசாரிக்கிறான். தகப்பனார் செய்கின்ற ஏற்பாடுகளை அவன் கண்டும் காணாதவனை போல இருந்ததனாலே தான் இது என்ன என்று கேட்கிறான். அதோடு கூட தகப்பன் வந்து அழைக்கிறான். அப்ப தகப்பனுடைய அன்பை அவன் நிராகரிக்கிறான். நிராகரித்து கோபப்படுகிறான். இவைகளெல்லாம் நாம் பார்க்கின்ற வழியிலே மனம் திருந்தாத ஒரு மனநிலையில சுயநீதிக்காரனாக விவாதிக்கிறான். சுயநீதிக்காரனாக, நான் இவ்வளவு காலமாக உம்மோடு நான் உழைத்தேனே, எனக்கென்று என் நண்பர்களோடு நான் சந்தோஷமாக இருப்பதற்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீ எனக்கு கொடுக்கவில்லையே என்று அவன் அங்கலாய்த்து அவன் என்ன செய்கிறான்? கோபப்படுகிறான். அதே நேரத்தில் அந்த சகோதரன் இளைய சகோதரனை பற்றி ஒப்பிட்டு பார்க்கிறான். அவன் வேசிகளோடு சுற்றி திரிந்து சொத்துக்களை எல்லாம் அழித்தானே, நான் அப்படி செய்யவில்லையே என்று சுயநீதிக்காரனாக அவன் தன்னுடைய இளைய சகோதரனை ஒப்பிட்டு பார்க்கிறான். இதனாலே இதில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், கர்த்தரோடு ஐக்கியம் இல்லாதவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கிடையாது. இரண்டாவது, அந்த தகப்பன் பரம தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எப்பொழுதுமே கோபப்படுவார்கள்.
அவர்கள் மனம் திரும்பவே மாட்டார்கள். சுயநீதிக்காரர்களாக இருப்பவர்கள் ஒரு பொழுதும் தங்களுடைய நிலைமை என்ன என்பதை உணரவே மாட்டார்கள். அதோடு கூட சகோதரன் திரும்பி வந்தானே என்று சொல்லி அவனுடைய செயல்களை மன்னிக்கின்ற குணமில்லாதவர்களாக இருப்பார்கள். இவரெல்லாம் மனம் திரும்பாமல் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய கெட்ட குணங்கள். இதைத்தான் அங்கே அந்த பாடகன் கூட சொல்லுகிறான், தாவீத அரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனாசேயை போல் பாவி மனுஷியை போல் மனம் பதைத்த பேதுரு போல் தேவனுக்கேற்காத தீமை செய்தேன் என்று கூவி புலம்பு நல்லாவியின் சொற்படி குணப்படு பாவி தேவ கோபம் வரும் மேவி இப்போ குணப்படு பாவி கணப்பொழுதினில் காயம் மறைந்து போம் காலமிருக்கையில் சீலமதாக நீ. இதுதான் அங்கே பக்தன் பாடுகிறான். தரங்கின் சாமுவேல் ஐயர் 1927 பாடிய பாடல். குணப்படுகாத மனது இருக்கின்றவர்கள் ஒருபொழுதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அது அந்த ஒரு குணத்தை நமக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த மூத்த சகோதரனுடைய உவமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை பார்க்கின்ற வேளையில மனம் திருந்தாதவனுக்கு தகப்பன் கொடுக்கின்ற பரிந்துரைகள் என்ன என்று பார்ப்போமானால், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையது. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் அதை கணக்கிட்டு பார்க்கிற போது இளைய மகன் சொத்துக்கள் எல்லாம் தகப்பனிடத்திலிருந்து அவன் பிரித்து எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ஆக மீதம் உள்ளது யாருது? இவனுடையது, மூத்த சகோதரனுடையது. அந்த தகப்பன் இருக்கின்ற வரை அதன் பிறகு அவன் தான் அதை ஆள வேண்டும். அதை மறந்து போகிறவனாக என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்கின்ற அந்த உணர்வை பெறாதவனாக, மனம் திரும்பாத முரட்டாட்டம் உள்ள வணங்கா கழுத்துள்ளவனாக அங்கே அவன் நிற்கிறான். அப்போதுதான் சொல்லுகிறார் அந்த தகப்பன், அழகா சொல்றார், இவன் மரித்தான் உயிரோடு எழுந்தான். அப்ப அந்த அந்த இளைய மகனை நாம் யாரோடு ஒப்பிடலாம் என்றால், இந்த ஆயக்காரனோடும் பாவிகளோடு ஒப்பிடலாம். பாவிகள் இயேசு என்று யார் என்று தெரியாதவர்கள், ஐயக்காரர்கள் என்றால் அந்த நாளிலே அந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ், அவர்கள் இருவரோடோ அவர்கள் பாவிகள் அல்லது புறக்கணிக்கப்பட்டவர் என்று யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவரிடத்திலே இயேசு விருந்து உண்பதை பார்த்து யார் பார்க்கிறார்கள்? அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் பார்க்கிறார்கள். அந்த சதுசேயரும் தான், அந்த பரிசேயரும் சதுசேயரும் தான் இந்த மூத்த மகனை பற்றிய அந்த ஒரு குணங்களை உடையவர்கள். பிறரை குற்றம் கண்டுபிடித்து அவர் எப்படி போனால் என்ன, எப்படி வந்தால் என்ன என்று சொல்லி நான் நீதி உள்ளவன், நான் செய்வது சரி என்று சொல்லுகின்ற அந்த உணர்வு இருக்கின்ற வரைக்கும் இந்த சமுதாயத்தில் விடுதலை கிடையாது. அதோடு கூட அது என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கூட அநேக பேர் வாழ்வில அதில் மூழ்கி போவது உண்டு. சமீபத்திலே நான் அந்த தொலைக்காட்சியில் பல நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற போது இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் கொஞ்ச நாட்கள் மூடியிருந்தார்கள், பிறகு திறந்தார்கள். திறந்த அன்று ஒரு மதுபானம் வைத்திருக்கின்ற ஒரு பாட்டில், அந்த பாட்டிலை வைத்து கொண்டு அதற்கு பூஜை போட்டு அதை கடவுளாக வழிபடுகின்ற ஒரு சகோதரனை பார்த்தேன். பதறி போனேன். என்ன இது? கடவுளுக்காக செலுத்துகின்ற ஒரு மரியாதையையும் ஒரு பூஜை போன்ற காரியத்தையும் ஒரு சாராய பாட்டிலுக்கு கொடுக்கிறானே ஒரு மனிதன். அதுதான் மனம் திரும்பாத சூழல். என்ன செய்கிறோம் என்று தெரியாமல், என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் வாழுகின்றவர்கள் தான் அநேக பேர் இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை சுற்றி என்பதை உணர்ந்து மரித்தான், பாவத்திற்குள்ளாக மரித்தான், ஆனால் நீதிக்காக உயிரோடு எழுந்தான் என்ற அந்த உணர்வுள்ள அந்த உபதேசத்தை கேட்டவர்களாக, தகப்பனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக
நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், கர்த்தரிடத்தில் ஐக்கியம் இல்லாதவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். அந்த கர்த்தரிடத்தில் அன்பில்லாதவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். அத்தோடு கூட சுயநீதிக்காரர்களாக இருப்பவர்கள் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். அத்தோடு கூட சகோதரனுடைய அழிவை பற்றியே ஒப்பிடுகின்றவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். எனவேதான் இப்படிப்பட்ட சூழலிலே மனம் திரும்ப வேண்டும் என்ற உணர்விலே தான் இந்த செய்தியை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சிறிய ஒரு ஓமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன? முதலாவது, நாம் அனைவரும் மனம் திரும்பி கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இனி வருகின்ற வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆம், இந்த கொரோனா மூலமாக பல பாடுகள், உபத்திரங்களை நாம் பட்டுவிட்டோம். முதல் அலை, இரண்டாம் அலை, மூன்றாம் அலை என்று சொல்லி நம்மை அலைக்கழிக்கின்ற அலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதிலே புதிதாக ஒவ்வொரு பருவத்திற்கு தகுந்த மாதிரி பெயர் வைக்கிறார்கள் வேறு. அதில் இப்போது டெல்டா பிளஸ் என்று சொல்லி அது அதிதீவிரம் என்கிறார்கள். ஒரு புறம் இது, ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் இந்த ஃபங்கஸ் என்று சொல்லி பிளாக் ஃபங்கஸ் அல்லது கிரீன் ஃபங்கஸ் அல்லது எல்லோ ஃபங்கஸ் என்று சொல்லி அது ஒரு புறமாம். மனிதன் என்ன செய்வான்? ஏதோ அது வருகிறது போகிறது என்று சொன்னாலும் கூட நாம் பயந்து நடுங்கி போகிறோம். தடுப்பூசிகளை போட்ட கொட்டாமல் போனால் ஐயோ நாம் மாண்டு விடுவோமோ என்ற உணர்விலே தவித்து போகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில ஒன்று மட்டும் ஒன்று, முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மனம் திரும்பி உண்மையான கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷ சமாதானம் நிரந்தரமாக இருக்கும். சுயநீதிக்காரர்களாக வாழ்ந்தால் அவர்களுக்கு சந்தோஷமே கிடையாது. தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பேதுருவை போல, தாவீதை போல நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால்தான் அவருடைய அந்த விருந்திலே, அவருடைய அந்த ஒரு பரலோக ராஜ்ய வாழ்வுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். அப்போ இந்த செய்தியிலிருந்து பார்ப்போமானால், இளைய மகன் அந்த தகப்பனை விட்டு ஓடி தூரமாகி போனான், மறுபடியும் திரும்ப வருகிறான். ஆனால் மூத்த மகன் அந்த தகப்பனோடு கூட இருக்கிறான். ஆனால் அவன் தூரமாக அவன் விலகி போகிறான். அந்த சந்தோஷத்திலே அவன் பகிர்ந்து கொள்ள முடியாமல், அவன் அருகில் தகப்பனோடு வாழ்ந்தாலும் கூட அவன் தகப்பனுடைய அன்பை விட்டு தூரமாய் வாடுகிறவனாய் இருக்கிறான். அதுதான் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தகப்பன் கெஞ்சுகிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது மனம் திரும்புதலை குறித்து? அது என்ன? நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. மனம் திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் இருந்து நீக்கி விடுவேன். விளக்கு தண்டை அந்த விளக்கிலிருந்து நீக்கி விடுவேன் என்றால் என்ன பொருள்? இருளிலே தள்ளப்படுவோம், நிரந்தரமான நரகத்திலே தள்ளப்படுவோம். ஆக மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுப்பதற்காக மனம் திரும்பு என்று இந்த நாளில் நம்மை எச்சரிக்கிறவராயிருக்கிறார். அந்த எச்சரிக்கையின் கடவுள்தாமே நம்மை ஆசீர்வதித்து நாம் மனம் திரும்பி ஒளியுள்ள அந்த வாழ்வுக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் தாமே துணையும் கிருபையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரம்பொருளே, அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட மனம் திரும்பாதவர்கள் 99 பேர் இருந்தாலும் மனம் திரும்புகின்ற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டு என்று சொல்லுவதற்காக பல உவமைகளை சொல்லி எங்களுக்கு நீர் உபதேசிக்கிறவர, இந்த மனம் திரும்பாத மூத்த சகோதரனை பற்றி நாங்கள் தியானிக்கின்ற வேளையில அவனைப் போல ஐக்கியம் இல்லாமல், அன்பு இல்லாமல், சுயநீதிக்காரனாக, விசாரிக்கிறவனாக, தகப்பனின் அன்பை விட்டு பிரிந்து தூரமாய் வாழுகிறானே, அந்த குணங்களை பெற்று நாங்கள் வாழாமல், அழிந்து போகாமல்
எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து மனம் திரும்பி உண்மை நிலைத்திருக்கின்ற உம்முடைய பரலோக சந்தோஷத்திலே நாங்கள் இணையும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசுவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பராபருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும்